ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தனுஷ் அண்ட் நயன்தாரா அவங்களுக்கு 2 பேருக்கும் இருக்கிற இஷ்யூவில் வந்த மீம்ஸை தான் இந்த வீடியோவில் ரியாக்ட் பண்ண போகிறோம். மொதல் மீம், இவளோட ஓன் மேரேஜ் வீடியோவை நெட்ஃப்ளிக்ஸில் விற்று காசு வாங்கலாம், இவளை வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் காசு கேட்டால் மட்டும் ஆலிகேஷன் பண்ணுவாளாம் அப்படின்னும் போட்டிருக்காங்க. அந்த பிஹைண்ட் த சீன், இந்த பிஹைண்ட் த ஃபேரிடெல்லில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட். அந்த விஷயத்தில் அங்கே கை வச்சிருக்காரு தனுஷ். ஆனால் தனுஷ் என்ஓசி கொடுக்கல அப்படின்னா அந்த விஷயத்தை அங்கே ப்ளேஸ் பண்ணக்கூடாது தான். அதுதான் காப்பிரைட். DN9 குபேரா ஆடியோ லான்ச். என்னங்க, நான் காப்பிரைட்லாம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம். ஆனால் அதுக்கு இன்னொரு டிசீஸும் காப்பிரைட் யார் வேணால் கொடுக்கலாம், அதுக்கு இன்னொரு டிசீஸும் காரணமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதுக்கு ரிலேட்டடான ஒரு மீம். தனுஷ் இப்போது கடைசியாக என்ன படம் நடிச்சிட்டு இருக்காப்புல, இளையராஜா பயோபிக். இந்த ரியாக்ஷனை செம. டி இளையராஜா மாதிரி நின்னார், டி இளையராஜா மாதிரி நடந்தார், டி லாஸ்ட்டில் இளையராஜாகவே மாறிட்டார். அவருக்கு கல்யாண வீடியோலாம் எடுத்தால் பிடிக்காது, போய் டைவர்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க, அப்போது என்ஓசி கொடுப்பாரு. டீன்னா, ஐயோ நான் ராஜா சார் ரோலை கொஞ்சம் டீப்பாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது தெரியாமல் பண்ணிட்டேம்மா அப்படின்னு. தனுஷ், அது எப்படிடா, கூடவே நடிக்கிறாங்க, எனக்கு எதிராக எது வந்தாலும் ஒன்று கூடிடுறாங்க. அது காய்ஸ், சோஷியல் மீடியாவே அப்படி தான். சோஷியல் மீடியா அப்படி போர்ட்ரேட் பண்ணுது. அவங்க லைக் போட்டதுனால அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற அது இல்லை. அவங்களுக்கு ஏதாவது அந்த தப்பாக அந்த மாதிரி நடந்திருந்தால் அவங்களும் வெளில வந்து இந்த மாதிரி சொல்லலாம். தனுஷ்னால் எத்தனை பேர் இப்போது வளர்ந்து மேலே வந்திருக்காங்க அப்படின்று சொல்லி யாருக்கும் புரிய வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும். என்னங்கடா, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்கி எழுந்து பார்த்தா சோஷியல் மீடியாவே கலவரமாக இருக்குது. என்னடா பெரிய டைசன் பால் ஃபைட்டு, டி வர்சஸ் 9 ஃபைட் தெரியுமா? எவ்ரி ஃபைட் இஸ் ஃபார் ஒன்லி மணி. அவங்க அந்த வீடியோவை எடுத்து யூடியூப்பில் கூட விடலாம், ஆனால் என்ன, நிறைய காசு வராது. நெட்ஃப்ளிக்ஸில் அப்படின்னா லம்பாக ஒரு காசு வரும். அதனால தான் இது எல்லாம் ஃபைட்டு பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. தனுஷ்க்கு அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு வீடியோவை எடுத்து அவங்க கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க, அதோட ஒரு காம்பன்சேஷன் கேட்குறாரு. நயன்தாரா, we are waiting 2 years to get a NOC from Dhanush. Meanwhile, Ajit's fans were waiting for 2 years due to her husband's சொதப்பல். இது மட்டும் புரியல, புரிஞ்சவங்க கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அஜித் ஃபேன்ஸ் மாதிரி வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசும் அந்த தன்மையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ முழுசாக வந்திருக்கும் அப்படின்னு தோணுது. மகனே, நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் என்னால் என்ஓசி கொடுக்க முடியாது டீனா. இந்த வேர்டு நேற்றுலேருந்து அந்த லெட்டரில் வந்ததுலேருந்து ரொம்ப ஃபேமஸ். எனக்கு எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியல. கூகுளில் பார்த்து இப்போது ப்ரனவுன்ஸ் பண்ணுறேன். சார்ஜன்ட் ஃப்ராய்டே அப்படின்னு கூகுளில் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்கு. டே மேனேஜர், நீ ஒரு சார்ஜன்ட் ஃப்ராய்டர், டிஎல் நீ ஒரு சார்ஜன்ட் ஃப்ராய்டர். சிம்பிளாக அந்த சார்ஜன்ட் ஃப்ராய்டர் அப்படின்னா மற்றவங்களோட கஷ்டத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு தனுஷை பார்த்திங்கன்னா நயன்தாரா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஜெர்மனில் சொல்லிகிட்டு இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் பி லைக், ஏ நயன், கல்யாண செய்தி ரிலீஸிங் இன் 3 days, ஒரு வாய்ப்பும் இல்லை நயன், இதோ நான் பார்த்துக்கிறேன், போடுவார் வண்ணும் லெட்டர், சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா தனுஷ், சாப்டர் க்ளோஸ்டு. இதுவும் ஒரு காரணம்தான். 2 வருஷமாக வெயிட் பண்ணி இப்போது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி ப்ரமோஷனெல்லாம் பண்ணி ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமாக இது ஒரு பெரிய ப்ரமோஷன். சன் நியூஸ், நயன்தாரா கடந்து வந்த பாதை எப்படான்னு இருக்க. இன்றைக்கி இது போதும். வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.